இந்த இடைக்காலத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, ஆமா கட்சியில இந்த இரு தரப்பும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, ஆமா அது ஒருங்கிணைகிற பொழுது கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்கிற மனப்பான்மை இருக்கும். சரி. தனிப்பட்ட முறையில தன்னுடைய சுயலாபம் கருதி எனக்கு இது வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் திரு ஓபிஎஸ் இல்லைங்கிறது வெளிப்படையாவே சொல்லிட்டார். சார், எடப்பாடியுடைய தலைமையை ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா சார்? ஏற்றுக்கொள்ள தயார்னு தானே இப்ப சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்று தானே அதிமுகவில் வரணும், அதிமுகவில் இணைகிறேன் அப்படிங்கிற சொல்றது இருக்குல்ல, அதுவே ஏற்றுக்கொள்றது தானே. முதலமைச்சராக அவர் அறிவிச்சிட்டாங்க, அவர் தான் பொதுச்செயலாளராகவும் இருக்கிறாரு. எனவே இணைந்து பயணிப்போம் என்பது, தன்னோடு பயணித்த இந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை அங்கே இணைச்சி விட்டுட்டு நாம நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் என்னவானாலும் ஆகட்டுங்கிறதுக்கு தான் கடந்த பல மாதங்களாகவே சொல்லிட்டு வர்றாரு. எனக்குன்னு அரசியல் இனிமேல் கட்சியில் எனக்குன்னு பெரிய பொறுப்பு பதவிகள் தேவையில்லை என்கிற நிலைக்கு வந்து தானே அதை சொல்கிறாரு. தனி கட்சி கிடையாது, தனி கட்சியை உருவாக்கி தேர்தலில் போட்டியிடணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த நிலைப்பாட்டிற்கு கூட ஒப்புக்கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் காட்டினால் எப்படி வெற்றி பெற முடியும்?